Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எகனாமிக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய டாபிக்கான ஜிஎஸ்டி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஜிஎஸ்டி பத்தி வந்து இந்த புக்ல 11th ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 235. லெசன் வந்து இந்தியாவோட மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படிங்கிறது. ஆல்ரெடி 6th to 10th அப்படிங்கிற டாபிக்ல நம்ம ஜிஎஸ்டி பத்தி பார்த்தோம் இன்ஃபர்மேஷன். அண்ட் இதுலயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். ஸோ ஜிஎஸ்டினா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஜிஎஸ்டியோட அப்ரிவேஷன் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். தமிழ்ல சொல்லணும்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. அதாவது நம்ம வாங்கக்கூடிய நுகர்வோர் வாங்கக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு மீது விதிக்கப்படக்கூடிய வரிகள் தான் வந்து இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி வந்து நேர்முக வரியா இல்ல மறைமுக வரியான்னு கேட்டாங்கன்னா மறைமுக வரி. இது ரொம்ப முக்கியம். கேட்கலாம் மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு, இல்லைன்னா ஜிஎஸ்டி என்ன வகை வரி அப்படிங்கிறது கூட கேட்கலாம். மறைமுக வரி. ஓகேவா? அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபுல்லாவே வந்து உற்பத்தி, விற்பனை மற்றும் நுகர்வு மீது விதிக்க இது முன்மொழியப்படுது. ஒரு பொருளை நீங்க உற்பத்தி செய்யறதுக்கோ விற்பனை செய்யறதுக்கோ அதை வாங்குறதுக்குமே இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறத வந்து விதிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் விதிக்கக்கூடிய எல்லா மறைமுக வரிக்கும் பதிலாக தான் வந்து இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து என்னன்னா மெயின் வந்து அடுக்கு வரிகளோட விளைவை வந்து நீக்குது. நிறைய வரிகள் விதிப்பதை இந்த ஜிஎஸ்டி வந்து நீக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு முனை வரியாக தான் இருக்கு. இப்ப வேட்னு எடுத்துக்கூட மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு சொல்றல, வேல்யூ ஆடட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல முனை வரியா இருக்கும். பட் இந்த ஜிஎஸ்டி வந்து ஒரு முனை வரியாக இருக்கிறது. ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து ஃபர்ஸ்ட் பாராளுமன்றம் ஒப்புதல் வழங்கினது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 29, 2017 ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. பட் இது நடைமுறைக்கு வந்தது எப்பன்னா 2017 ஜூலை 1ஆம் தேதி 2017 ஜூலை 1ஆம் தேதிங்கிறது வந்து ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின். ஓகேவா? அண்ட் இதோட விகிதங்கள் பாத்தீங்கன்னா தற்போது 5 வகையில விகிதம் விதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 0%, 5%, 12%, 18%, 28%. இந்த 5 வகையில தான் வந்து இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற வரி வந்து விதிக்கப்படுது. ரொம்ப முக்கியம். 0, 5, 12, 18, 28 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அடுத்து இந்த ஜிஎஸ்டி விதிக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த அடுக்கு வரி அப்படிங்கிறத வந்து நீக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஒரு முனை வரியா இருக்குது. அதே மாதிரி பதிவுக்கான வாசலாக உள்ளது. அதாவது எல்லா யார் என்னென்ன ஜிஎஸ்டி கட்டுறாங்க அப்படிங்கிற அந்த ரெக்கார்டு வந்து அவங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிறு நிறுவனங்களுக்கான கலவை திட்டங்கள் வந்து இதுல இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாமே வந்து இன்டர்நெட் மூலமா, இணைய வசதி மூலமா வந்து எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து வந்து இங்க வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு விற்பனை வந்து அதிகமா இருக்கு. வணிகம் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மின்னணு வணிகமாக வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து தளவாடங்களின் திறன் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அமைப்பு ரீதியற்ற துறையை ஒழுங்குபடுத்துகிறது. அதாவது என்ன பொருள் வாங்குறாங்க, அதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணிருக்காங்க இல்லையா அப்படிங்கிற போது உங்களுக்கு அந்த துறையே வந்து ஒழுங்குபடுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுல இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. மெயின் வந்து இதுதான். இது என்ன மாதிரியான வரி அண்ட் இது எப்போ வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு, இதுல உள்ள விகிதங்கள் என்ன, வரி விகிதங்கள் என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன், 10th or 9th வந்து ஜிஎஸ்டி பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்த்தோம். இது 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி பத்தின விஷயங்கள். ஸோ வேற ஏதாவது அடுத்த 12th ஸ்டாண்டர்ட்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதையும் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி 6th to 10th வரைக்கும் எக்கனாமிக்ஸ் நோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் 11th and 12th பாக்ஸ் கொஸ்டின் வேணும்னாலும் எனக்கு மெயில் பண்ணுங்க. பிடிஎஃபா நீங்க வாங்கிக்கலாம் பே பண்ணி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.